ஹாய் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். என்ன எப்பயுமே ஒரே அரசியல் தானா? என்னங்க அரசியல் போர் அடிச்சுதா உங்களுக்கு? நமக்கு வேணா அரசியல் பிடிக்காம போகலாம், ஆனால் அரசியலுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு. நம்மளை வச்சு தான் இங்கே ஒவ்வொரு அரசியலும் நடந்துட்டு இருக்கு. பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. பாகிஸ்தான் இராணுவத்தோட கட்டமைப்பை பற்றி புரிந்தவர்கள். நேற்றைக்கு ஸ்க்ராலில் ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருந்தேன். ஒரு வெஸ்டர்ன் அனலிஸ்ட், ஒரு இங்கிலாந்தை சார்ந்த ஒருவர், பாகிஸ்தான் இராணுவத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். அவர் சொல்கிறார், பாகிஸ்தான் இராணுவத்தை பற்றின புரிதல் உள்ளவங்களுக்கு இது ஒன்றும் கடைசி தாக்குதல் கிடையாதுன்றது நல்லா புரியும். இதில் தான் அவன் வளர்றான். பாகிஸ்தானி இராணுவம் 1947 சுதந்திரம் வாங்கினதுலேருந்து நம்ம நாடும் அவங்க நாடும், அவங்களுக்கு 14 சுதந்திரம், நமக்கு 15 சுதந்திரம். நம்ம ஒரு நாள் முன்னால் அவனுக்கு விடுதலை கிடைக்குது. ஆனால் நம்ம ஒரு ஜனநாயக நாடாக இருக்கோம், 1000 குறைகள் இருந்தாலும். அவன் ஏன் இராணுவ நாடாக இருக்கான்? ஆரம்பத்துலேருந்தே இராணுவத்தோட கட்டுப்பாட்டு கீழே போயிடுச்சு. எல்லா பிஸ்னஸ் டீலிங்கையும் இராணுவ அதிகாரிகள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு நாம்கி ஆவாஸ் தான் பிரைம் மினிஸ்டரும் வந்து அமைச்சர்கள். முழுக்க எல்லா பிஸ்னஸ் டீலிங்கு, சர்வதேச அளவில் வரக்கூடிய ஒப்பந்தங்கள், அதில் வரக்கூடிய கமிஷன் எல்லாம் வந்து இராணுவத்துக்கு போன பிறகு தான் சிவிலியன் நிர்வாகத்துக்கு, பிரதம மந்திரிக்கே போகும். 2021 ஆண்டு ஐக்கிய நாடுகள் மன்றம், யுனைடெட் நேஷன்ஸ், பாகிஸ்தான் மிலிட்ரியோட கரப்ஷன் டீலிங்ஸை பற்றி ஒரு ஆய்வறிக்கையை போடுது. பாகிஸ்தானில் செய்யக்கூடிய முதலீடுகள், சர்வதேச முதலீடுகள், தனியார் முதலீடுகள், நாடுகளின் முதலீடுகள், பாகிஸ்தானில் மேற்கொள்ளப்படக்கூடிய சர்வதேச முதலீடுகள், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பாகிஸ்தானிஸ் பண்ணுறது, வெளிநாடுகள்லேருந்து பண்ணக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், சர்வதேச முதலீடுகள், இது எல்லாத்துலேயும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, பாகிஸ்தான் இராணுவம் எந்த அளவுக்கு அதில் கமிஷன் வாங்குது அப்படின்றத பற்றி ஐக்கிய நாடுகள் மன்றம் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடுது. 2020 கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். 2021 UN ரிப்போர்ட், பாகிஸ்தான் மிலிட்ரி கரப்ஷன் போட்டிங்கன்னா வந்து விழும். அப்போ இந்த நாட்டோட தான் நம்ம டீல் பண்ணுறோம் இன்றைக்கி. இதில் இருக்கக்கூடிய சிக்கல் அதுதான். ஏன்னா சிவிலியன் நிர்வாகத்தோட டீல் பண்ணோன்னா உங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கிறது ஈஸி. இராணுவத்தோட எப்பெல்லாம் அங்கே இருக்க சிவிலியன் நிர்வாகம் இந்தியாவோட அமைதியாக போகணுன்னு விரும்புதோ அப்போல்லாம் இராணுவம் வந்து பூந்து கெடுத்துடுது. 99 வாஜ்பாய் பஸ்ஸில் போய் லாகூரில் இறங்கி நவாஸ் ஷெரீஃபோட பேசுகிறாரு. சைமல்டேனியஸாக பர்வேஸ் முஷரஃப் கார்கில்ல இராணுவத்தை இறக்கிக்கிட்டே இருக்கார். இதுதான் ஒவ்வொரு முறையும் அங்கே நடக்குது. ஆகவே அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்பது, அங்கே இருக்கக்கூடிய மக்களும் தீவிரவாதத்துக்கு பலியானவர்கள். பாகிஸ்தான் 2 பாகிஸ்தான் இருக்குது. பாகிஸ்தானோட இராணுவம், பாகிஸ்தானோட ISI, அது அடிப்படையில் கட்டமைப்பு ரீதியாக இந்தியாவுக்கு எதிரானது. அமெரிக்காவால் வளர்த்தெடுக்கப்பட்ட மிருகம் அது, மான்ஸ்டர், பெரும் மிருகம் அது. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் சிவிலியன் நிர்வாகம், பாகிஸ்தானில் இருக்க கட்சிகள், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மீடியா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிவில் சமூகம், அவர்கள் வந்து எல்லா நாட்டிலையும் இருக்க மாதிரி மக்களை போல அவர்கள் நல்லவர்கள் தான். ஆனால் பாகிஸ்தான் இராணுவமும் தீவிரவாத கட்டமைப்பும் ISIயும் தான் இந்தியாவுக்கு எதிரானது. இன்றைக்கி என்ன ஆகி போயிடுச்சு, அது ரெண்டையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க கை கோத்துட்டாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கலை. அதனால தான் நீங்கள் வந்து முழு அளவில் வந்து நீங்கள் வந்து இராணுவத்தை கொண்டு போய் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு எந்த சொல்யூஷனும் அங்கே வராது. முழுக்க அந்த முதுகெலும்பை உடைக்கணும். அமெரிக்காக்காரன் நினச்சானா அது முடியும், அமெரிக்கா செய்ய மாட்டான். அதனால தான் சொன்னேன், துருக்கிக்கு எதிராக குதிக்கிறல்ல வானத்துக்கு பூமிக்கு, நீ குதிக்க வேண்டியது அமெரிக்காவுக்கு எதிராக. முழுக்க அந்த இராணுவ கட்டமைப்பை, மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸை கடந்த 78 ஆண்டுகளாக வந்து உருவாக்கி, உரம் ஏற்றி, வளர்த்து, தகவமைத்து, தக்க வைத்து கொண்டிருப்பது அமெரிக்கா தான். அதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு இருக்கவே முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்கன் ஹெல்ப்பில் தான் அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் இயங்கிக்கிட்டு இருக்குது. மோஸ்ட் சாஃபிஸ்டிகேட்டடு போர் விமானங்களை கொடுக்குறாங்க. F-35 ஒரு விமானம், அதை கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, அல்லது கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. அதில் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி இன்றைக்கி சீனாவோட மிக வல்லமை பொருந்திய இராணுவ தளவாடங்கள் பாகிஸ்தானில் போய் இறங்கியிருக்குது. இது இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து தான். இது வந்து ராஜதந்திர ரீதியில் மோடி அரசு எவ்வளோ தூரம் ஜெயிச்சது நமக்கு தெரியல. இறுதி வெற்றி வந்து ராஜதந்திர ரீதியில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்துறதுல தான் இருக்கே ஒழிய இராணுவ ரீதியாக அடிக்கிறதுல கிடையாது. ஏன்னா சீனர்களும் பாகிஸ்தானியர்களும் கைகோர்த்து விட்டார்கள். இன்றைக்கி இந்துவில் வந்திருக்க எடிட்டோரியல் அதை தான் சொல்லுது. ஒரு முக்கியமான பாயிண்ட் அவன் என்ன எழுதுகிறான், New Delhi must also analyze what lies behind Trump's obvious shift from the camaraderie on display with Modi just months ago. ட்ரம்ப் ஏன் இப்படி நடந்துக்கிட்டாரு,
இத்தனைக்கும் மோடிக்கு ஒரு நல்ல நண்பர் தானே சொன்னாங்க, அதை பற்றி நம்ம ஆராயணும் அப்படின்னா. அடுத்தது, ஆர் தி கமெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன்ட் as simply Trump being Trump or is he sending a more considered message on US policy for the region? இது வழக்கமாக மோடி வந்து இது வழக்கமாக ட்ரம்ப் இப்படி தான் பேசுவார், நம்ம கடந்து போயிடணுமா, அல்லது உண்மையிலேயே இந்த பிராந்தியத்தை பற்றின அமெரிக்காவோட கொள்கை மாறி இருக்கிறது என்பதற்கான சமிக்கையான்றான். அடுத்தது, the extent of the China-Pakistan political and military cooperation may also have caused some alarm in the US. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். இந்த யுத்தத்தில் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அரசியல் மற்றும் இராணுவ ரீதியிலான ஒத்துழைப்பு அமெரிக்காவிலையும் மேற்கத்திய நாடுகளிலையும் ஒரு பெரிய அளவில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே இந்த சண்டை நிறுத்தத்திற்கு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் உந்தி தள்ளியதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்ன்றான் எடிட்டோரியல். ஆக்சுவலாக அதுதான் ஃபேக்ட்ன்றாங்க. ராகுல் காந்தி சொன்னார்ல, முட்டாள்தனமாக வெளியுறவு கொள்கையை கையாண்டு பாகிஸ்தானையும் சைனாவையும் கொய்காத்த வச்சிடாதுன்னு. ஆக்சுவலாக அது நடந்திருக்கு. அது நம்மளை விட அவங்கள அச்சுறுத்திருக்குது. அகைன் அந்த கேமராவை கட் பண்ணிட்டீங்க, கொண்டு வாங்க. அப்படியே ரஃபாலை உற்பத்தி பண்ணுற தசால்ட் நிறுவனத்தோட ஷேர் 3.3% குறையிறதும், அதை சுட்டு வீழ்த்தியதாக சொல்லப்படுற சைனீஸ் அந்த ஏவுகணையை P-15, அதை PL-15 P-15 அதை உற்பத்தி பண்ணுற நிறுவனத்தோட ஷேர்ஸ் வந்து 30% ஏறினதும் சர்வதேச பங்கு சந்தைகளில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அதுதான் இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணால் நிறைய உண்மைகள் புரியும். மோடி கவர்மெண்ட் அதை நல்லா மறைக்குது, கொடியை தூக்கின்னு தெருவில் சுற்றுறானுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த விஷயத்தில் என்னென்னா, என்னோட முக்கியமான எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்பு இல்லாத அளவில் வந்து ட்ரம்ப் வந்து இந்தியா பாகிஸ்தான் விஷயத்துலையும் சரி, எஸ்பெஷலி வந்து காஷ்மீர் விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அவர் அந்த ஆர்வம் அவர் காட்டுற இன்ட்ரெஸ்ட்னால தான் வந்து ரஷ்யா பேக்கெண்டுக்கு போயிட்டாங்க அந்த விஷயத்தில். ஏன்னா கடந்த காலத்தில் ரஷ்யா நம்மகிட்ட தப்பி பிடிச்சதுக்கான காரணம் வந்து அது சார்ந்த விஷயம் ஐநாவில் நடக்கும்போது வீட்டை பவர் யூஸ் பண்ணது ரஷ்யா தான் யூஸ் பண்ணி நம்மளை காப்பாற்றி கொடுத்துருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து ட்ரம்ப் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு, ரஷ்யா பேக்கெண்டில் இருக்காங்கன்னா அதை புரிஞ்சிக்க முடியல. இதில் அது இந்திய வெளியுறவு கொள்கையின் தோல்வி ப்ளஸ் ட்ரம்ப் வந்து இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் இராணுவ தளவாடங்களை 2 நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யணும், விற்கணும்னு பார்க்குறாங்க. இதை பயன்படுத்தி 2 நாடுகளுக்கும் ஆயுதங்களை பெரிய அளவில் விற்கணும்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு இராணுவத்துக்கு தளவாடங்களை விற்கணும். ப்ளஸ் இந்த ரீஜனில் வந்து இந்தியாவோட கை மேலோங்கிறத அமெரிக்கா சைனா யாருமே விரும்ப மாட்டாங்க. அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் நேரடி மோதல் இப்படி இருந்தாலும் இந்தியாவோட வளர்ச்சி என்பதை பொறுத்த வரையில் அதை தடுக்கிறதுல சைனாவும் அமெரிக்காவும் கை கோத்துருவாங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் பாகிஸ்தான் ஒரு கட்டத்துக்கு மேலே வீழ்ச்சி அடைகிறத அமெரிக்கா விரும்பவே விரும்பாது. நீ இராணுவ ரீதியாக பாகிஸ்தானை தோக்கடிக்கிறதுன்றது முடியாத காரியம். ராஜதந்திர ரீதியில் தான் தோக்கடிக்க முடியும், பாகிஸ்தானை தனிமைப்படுத்த முடியும். அதை மன்மோகன் சிங் கவர்மெண்ட் பண்ணிச்சு. மும்பை தாக்குதலுக்கு பிறகு அவங்க எடுத்த கடுமையான முயற்சிகளால் தான் பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்டில் போச்சு. FATFன்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸில் போய் இன்ன வரைக்கும் நிதி உதவி முழுசாக வாங்காமல் இப்போ தான் முள்ளமாக வாங்க ஆரம்பிச்சு. சர்வதேச அளவில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்துறது தான் இறுதி வெற்றியாக நமக்கு அமைய முடியும். ஏன்னா சைனீஸ் மட்டும் US இன்ஃப்ளூயன்ஸ் பாகிஸ்தானில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை மார்க்கெட்டாகவே இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நாட்டோட இராணுவ தளவாட இறக்குமதியில் 85% அவங்க எந்த நாட்டை நம்பி இருக்காங்களோ அந்த நாடு அவங்கள கைவிடாது. அதுதான் சைனாவோட ரோல். இன்றைக்கி பாகிஸ்தானோட என்டையர் மிலிட்ரி இம்போர்ட்ஸில் 85% சைனீஸ் இருக்காங்க. அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்சி சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுது. அப்போ அங்கே இந்தியாவோட வளர்ச்சிக்கு சைனா எந்த அளவுக்கு முட்டுக்கட்டை போடுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த பிராந்தியத்தில் இந்த பக்கத்தில் டைரெக்டாக சைனாவோட மோதுறீங்க, இந்த பக்கம் பாகிஸ்தானில் வந்து சைனீஸ் ஆதரவு பாகிஸ்தானோட மோதுறீங்க. நெருக்கடியில் தான் நீங்கள் மாற்றுறீங்க. இந்த உண்மையெல்லாம் மோடி கவர்மெண்ட் மறைக்குது மக்கள்கிட்ட. சரி, நீங்கள் இதில் ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் சொன்னதுலேருந்து, இப்போ மன்மோகன் சிங் வந்து இந்த விஷயத்தை சரியாக கையாண்டார், பாகிஸ்தானை தனிமைப்படுத்தக்கூடிய அந்த அரசியலை சரியாக கையாண்டார் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து மன்மோகன் சிங்கோ தனிப்பெரும் தலைவராக இல்லை, காங்கிரஸுக்கும் பெரும்பான்மை கிடையாது, கூட்டணி ஆட்சி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து மோடிக்கு அது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. தனிப்பெரும்பான்மை இருக்குது, பெரிய அளவில் தலைவராக இருக்காரு, அவருக்கு நிகரான தலைவர் இன்னைக்கு இந்தியாவில் இல்லை அப்படின்னும் போது கூட இவர் ஏன் அந்த மாதிரியான விஷயத்தை சரியாக கையாள முடியாது? ஏன்னா அது பிஜேபிக்கும் RSSக்கும் ஃபாரின் பாலிசி என்பது அவங்களுக்கு வந்து அதில் அவங்களுக்கு எந்த நிபுணத்துவமும் கிடையாது. காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பான நிபுணத்துவம் வெளியுறவு கொள்கையில் பிஜேபிக்கோ RSSக்கோ கிடையாது. அவங்க பார்வை குறுகிய பார்வை. பாகிஸ்தான் பிரச்சனையை இஸ்லாமிய வெறுப்புன்ற கோணத்துலேருந்து மட்டும்தான் பிஜேபியும் RSS அணுகுது. ஆனால் அது அப்படி கிடையாது. அதுக்கு பின்னால் இருக்க புவிசார அரசியலை இவங்களால் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு புரிந்து கொள்ள முடியல, அல்லது இவங்களுக்கு புரியும், அதை தெரிஞ்சும் இவங்களுடைய குறுகிய இஸ்லாமிய வெறுப்புக்காக வெறும் பாகிஸ்தானோட அவங்க நிறுத்திக்கிறாங்க. நான் கேட்குறது ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். இந்த போரில் வந்து இந்த ஷார்ட் வாரில் குறுகிய கால மோதலில் பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சாங்கன்னு துருக்கிக்கு எதிராக இன்றைக்கி வந்து ஆலவட்டம் சுற்றுகிறார்கள் RSSகாரர்கள். நல்லது.
நமக்கு எதிரி நாடு, அவனுக்கு எவன் ஆதரவு கொடுத்தானோ அவனும் நமக்கு எதிரி தான். ஆனால் அந்த அளவுகளை நீ முழுமையாக கடைப்பிடிச்சின்னா உனக்கு கோபம் யார் மேலே வரணும்னா அமெரிக்கா காலம் மேலே வரணும். அவன் தான் இன்றைக்கி பாகிஸ்தானை வந்து முழுக்க முழுக்க ஆதரித்து தூக்கி நிறுத்துறான். ராஜதந்திர ரீதியாக மட்டும் இல்லை, இராணுவ ரீதியாக மட்டும் இல்லை, ராஜதந்திர ரீதியாக. இன்றைக்கி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரு தட்டில் வச்சு ட்ரம்ப் பேசுகிறாருன்னா அந்த மோடி கவர்மெண்ட்டோட தோல்வி தானேங்க. ரெண்டு பேரையும் ஒரு தட்டில் வச்சு மோடி வெளிப்படையாக பேசுகிறத நான் சொல்கிறேன். கடந்த காலங்களில் வந்து மறைமுகமாக பிஹைண்ட் த சீன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெளிப்படையாக வாயே திறக்க மாட்டாங்க. நீங்கள் வெளிப்படையாக ரெண்டு பேரும் ஒன்று தான் மோடி 5 தடவை சொல்லிட்டாருங்க இது வரைக்கும். எவ்வளோ தூரம் மோடியை மூக்கறுக்கிறாரு ட்ரம்ப். இந்திய அரசாங்கத்தை ட்ரம்ப் கவர்மெண்ட்டை இழிவுபடுத்துதுன்னா 8 மணிக்கு மோடியோட ஸ்பீச், ரெக்கார்டட் ஸ்பீச், 7:30 மணிக்கு ட்ரம்ப்போட ட்வீட் வருது. அதுவும் வர்த்தகத்தை பயன்படுத்தி இதை முடிச்சான்றது உங்களை கழுத்தில் கத்தி வச்சு நான் உட்கார வச்சேன். எவ்வளவு அசிங்கங்க. ஏன் இதுக்கு நீ வாய் திறந்து பேச மாட்டேன்ற? வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் பேசினாரு, பியூனு பேசினாரு, அங்கே இருக்க ஸ்கேவெஞ்சர் பேசினாருன்ற. ஏன் மோடி வாய் திறந்து பேசல? அட்லீஸ்ட் ஜெய்சங்கர் பேசணும்ல. ஜெய்சங்கர் ஏன் பொத்தின்னு இருக்காரு? ட்ரம்ப்புக்கு பதில் சொல்ல வேண்டிய ஸ்டேச்சர் யாருக்கு இருக்கு? மோடிக்கு தானே இருக்கு. அப்போ சர்வதேச அளவில் இந்த குறுகிய கால மோதல்ல இந்தியா தனக்கு கிடைக்க வேண்டிய நற்பெயரை கிடைக்காமல் இழந்திருக்கிறது. நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், பொலிட்டிக்கலாக இதை பேசுங்க. நீங்கள் மிலிட்ரி வைஸ் எவன் ஜெயிச்சான் எவன் தோத்தான்றதை அது ஒரு பக்கம் நிற்கட்டும். பின்னடைவு இல்லையான்றதை கூட ஒதுக்கி வைப்போம். ராஜதந்திர ரீதியில், அரசியல் ரீதியாக, புவிசார் அரசியலில் இந்தியாவின் கை பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். அதை இவங்களால் வந்து இன்னைக்கு சரி கட்ட முடியல. நான் தான் சொன்னேன், ஒரு தடவை 2 தடவை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கு. போராட்டம்லாம் சவுதிக்கு போராட்டம் அவர் சொல்றாருங்க. எங்கெல்லாம் போறாரு அங்கெல்லாம் சொல்றாரு, நைஸ் கைஸ் யூ டேக் தம் ஃபார் டின்னர். சிறுமப்படுத்துறாரு இந்த பிரச்சனையை. இன்னைக்கு இந்து எடிட்டோரியில் எழுதின மாதிரி இஸ் ட்ரைவலைசிங். தேர் நைஸ் கைஸ் யூனோ வி ஹவ் டு டேக் தம் ஃபார் டுகெதர் ஃபார் டின்னர். யாராவது 2 பேர் 2 தாதாங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா சமாதானம் பண்ணி, ஷபாஸ் ஷெரீஃபும் பிரதமர் மோடி ஒன்று 2 பேரும் ஒன்று. இதுதான் மோடி அரசாங்கத்தோட வெற்றி. சர்வதேச அளவில் இந்தியா தனிமைப்பட்டிருக்கு. யார் தனிமைப்படணுமோ அவன் தனிமைப்படலை. ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் நோக்கி நகர்ந்து போயிருக்கு சார். அடுத்த கட்டத்தோடைய நகரம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி.